கார்த்திக் அப்படிங்கிறவருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன தகவல் அப்படின்னா, அவனை சொல்றேன்ல, நீங்க தூரமா நின்றீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா நான் போய் அவங்கள போய் குழந்தைய கூட்டிட்டு வந்து உங்க கையில கொடுக்கறது தான். குழந்தை எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே ஹெல்த்தியா இருக்குது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இது வந்து இல்லீகலா பண்ற விஷயம், புரியுதா? இந்த கார்த்திக் கேக்குறாரு, என்னோட தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருக்கு குழந்தைகள் இல்ல, குழந்தை வேணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இப்போ இவங்க என்கிட்ட சொன்னாங்க, அந்த இன்னொரு பெண், இரண்டாவது பெண் என்கிட்ட தகவல் சொன்னாங்க, 10 லட்சம் போகும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கொடுக்கக்கூடிய பெண் சொன்னாங்க. ஆனா வந்து கமிஷன் இருக்கு. 2.5 வயசு ஒரு ஆண் குழந்தை இருக்கு, அது என்கிட்ட தான் விட்டு போயிருக்காங்க. நான் அதை உங்ககிட்ட காட்டுறேன், அந்த யாரு வாங்குறாங்களோ அவங்களை கூட்டுவாங்க, கடைக்கு நான் கூட்டு வரேன், பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா பிடிச்சிருவோம். ஆனா நீங்க எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு. புழல் காவல் நிலையத்துல ஒரு புகாரை கொடுக்குறாரு. இதை மாதிரி வந்து குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, என்கிட்டயே இது மாதிரி பேசினாங்க, எனக்கு வேண்டப்பட்ட சொல்லி அவங்க என்கிட்ட பேசினாங்க, அந்த ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. சொல்லி புகாரை கொடுக்குறாரு. காவல்துறை வந்து உடனே ஆக்ஷன்ல இறங்குறாங்க. உங்க வீடு எங்க இருக்கு? அம்பத்தூர்ல வீடு இருக்கு. அப்ப உண்மையிலே நீங்க இது மாதிரி பண்றீங்கன்னு கேட்டா ஆமா அப்படிங்கிறாங்க. அப்ப உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. வீட்டுக்கு போனா 2.5 வயசு ஒரு பெண் குழந்தையும், இந்த வித்யாவோட குழந்தைகளா, வித்யாவுக்கு யாரு கொடுத்தாங்க அந்த குழந்தை? அப்ப அவங்கள பிடிப்பாங்க. அவங்களோட குழந்தையா இல்ல அவங்களே இது மாதிரி இடைத்தரகரா? பெற்றோர்களே இவங்கிட்ட கொடுத்தாங்களா இல்ல அவங்க இடைத்தரகரா? அப்படின்னா அவங்களுக்கு யாரு கொடுத்தாங்க? உண்மையான பெற்றோர்கள் யார்? இந்த குழந்தை எங்க பிறந்தது? குழந்தைகள் திருட்டு அப்படிங்கிறது வந்து அரசு மருத்துவமனையில அடிக்கடி நடக்கும். திடீர்னு வந்து சிவிலியர் மாதிரி வந்து குழந்தைய எடுத்துட்டு போவாங்க, அங்க கூட்டு போய் அங்க காட்ட போறேன்னு சொல்லிட்டு தூக்கிக்கிறாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ரயில்ல, குறிப்பா மின்சார ரயில்ல குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க. சில இளம் பெண்கள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க. அது குழந்தைகளை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து பிச்சை எடுக்கிறாங்க. யாரோட குழந்தை? யாருக்கு பிறந்த குழந்தை? அவங்க காரணம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. வணக்கம் சார். சார், சென்னையில குழந்தைகள் விற்பனை சம்பந்தமா ஒரு பெண்ணை கைது பண்ணிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதாவது பிறந்த குழந்தைகளை விற்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு. அந்த மாதிரி பிறந்த குழந்தைய விற்கக்கூடிய ஒரு கும்பலை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதாவது கார்த்திக் அப்படிங்கிறவருக்கு வீடியோ மூலமா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன தகவல் அப்படின்னா, இது மாதிரி குழந்தைகளை வந்து விற்பனை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆடியோ. அதாவது அவரும் இன்னும் 2 பெண்களும் பேசுன ஆடியோ. இவருக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண் கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச பெண் ஒருத்தர் வந்து ஃபோனில் சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து குழந்தை இருக்குது, யாராவது வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். அவங்க வந்து நான் வந்து ஒரு ஏஜெண்டாக தான் செயல்படுறேன், அதை வாங்கி கொடுக்கறது ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் சொன்னதாகவும், அதன் பேரில் இந்த இன்னொரு பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கார்த்திக் சொன்னதாகவும், இந்த 3 பேருமே இவங்களுக்குள்ள கான்காலில் பேசுகிறாங்க ஆடியோவில். அப்படி பேசுகிறப்போ இந்த கார்த்திக் கேட்குறாரு, என்னோட தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருக்கு குழந்தைகள் இல்லை, குழந்தை வேணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இப்போ இவங்க என்கிட்ட சொன்னாங்க, அந்த இன்னொரு பெண், இரண்டாவது பெண் என்கிட்ட தகவல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ 10 ரூபாய், நீங்க 10 லட்சம் ரூபாய்க்குன்னு சொல்லி பேசின மாதிரி அந்த பெண் சொன்னதா சொல்றாங்க. அதுக்கு அந்த இத முதல்ல பேசின பெண் என்ன சொல்றாங்க, 10 லட்சம் போகும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கொடுக்கக்கூடிய பெண் சொன்னாங்க. ஆனா வந்து கமிஷன் இருக்கு, அந்த பெண்ணுக்கும் எனக்கும் உள்ள கமிஷன் இருக்கு. இது வந்து குழந்தையோட பெற்றோருக்கு தான் அந்த ரூபா 10 லட்சம் ரூபா, எனக்கும் அந்த பெண்ணுக்கும் வந்து 3 லட்சம் ரூபா கமிஷன், ஆளுக்கு பாதி பாதி, அது இல்லைன்னா ஒத்துக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்க ஏற்கனவே 10ன்னு சொல்லிட்டா நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு கார்த்திக். எப்படி இருந்தா முடியாதுங்க, நீங்க எப்படியாவது 12 பேசி முடிங்க, அப்படின்னா தான் எனக்கும் அவளுக்கும் ஆளுக்கு 1 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ குழந்தைய பார்க்கலாமா, எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஷூட்டிங் போகிறேன், ஈசிஆரில் ஷூட்டிங் போகிறேன், முடிச்சு வரதுக்கு அது 12 மணி ஆகிடும், நாளைக்கு வாங்க, 2.5 வயசு ஒரு ஆண் குழந்தை இருக்கு, அது என்கிட்ட தான் விட்டு போயிருக்காங்க, நான் அதை உங்ககிட்ட காட்டுறேன், அந்த யார் வாங்குறாங்களோ அவங்களை கூட்டுவாங்க, கடைக்கு நான் கூட்டு வரேன், பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா பிடிச்சிருவோம். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும், வாங்குறவங்க எனக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு, ஏன்னா நாளைக்கு பிரச்சனை வந்து நான் மாட்டி விடாதில்ல அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் அவங்ககிட்டையும் வாங்கிடுவேன், யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்டையும் வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த பெண்ணை நான் தொடர்பு கொள்ள முடியல, 2 நாள் அவங்க கிடைக்கல, அவங்க வந்து அவங்க ஒரு டீம்ல இருப்பாங்க, அந்த டீம் முடிஞ்சாதான் அவங்க வெளியே வந்து தான் பேச முடியும், அதனால அவங்க கன்ஃபார்ம் பண்ணாதான் நான் பண்ண முடியும், நீங்க இது சொல்லுங்க கேட்டு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க எங்களுக்குள்ள பேசக்கூடிய தகவலை அவர் கார்த்திக் கேட்டுக்கிறாரு, நல்ல தெளிவா கேட்கிறாரு. அப்போ வந்து நான் கேட்டு சொல்றேன், எவ்வளோ ஆகும்
கொடுத்தா உடனே குழந்தைய கொடுத்துருவீங்களா, இல்லை காசை நான் முதலே கொடுக்கணுமா, இல்லை அட்வான்ஸாக கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் அவர் கேட்குறாரு. அப்போ இந்த பெண் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன் 2 ரூபாயை நீங்கள் விட்டுருங்க, மீதி 10 ரூபாய் மட்டும் என்கிட்ட கொடுங்க, 10-15 நிமிஷத்தில் நான் குழந்தைய கொண்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் மீதி இந்த 2 ரூபாய் கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவர் சரி நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து நாளைக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம்னு சொல்லி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த ஆடியோ ஆதாரத்தை வச்சு இந்த கார்த்திக் அப்படிங்கிறவர் புழல் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுக்குறாரு. இதை மாதிரி வந்து குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, என்கிட்டயே இது மாதிரி பேசினாங்க, எனக்கு வேண்டப்பட்டவங்கிட்ட சொல்லி அவங்க என்கிட்ட பேசினாங்க, அந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சொல்லி புகாரை கொடுக்குறாரு. காவல்துறை வந்து உடனே ஆக்ஷனில் இறங்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, இது உண்மைதானா அப்படிங்கிறத செக்அப் பண்ணுறாங்க. அந்த பெண்ணுக்கிட்ட இவரை பேச சொல்லி அந்த பெண்ணை வந்து ஒரு இடத்துல வச்சு வர சொல்லி அங்கே வச்சு அந்த பெண்ணை பிடிச்சிடுறாங்க. அவங்கள வந்து செக்யூர் பண்ணிவிட்டு அவங்கள விசாரிக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க அது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் வித்யா. அவங்க நான் அது மாதிரி பண்ணலைங்கிறாங்க. இல்லை மாதிரி நீங்கள் பேசின ஆடியோ இருக்குது, இது வந்து அதை வச்சு தான் நாங்கள் கேட்குறோம், உண்மையை சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம், இல்லை உண்மையை நீங்கள் சொல்லலை அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ரெக்கார்ட் பூர்வமாக இருக்குது எங்கிட்ட, அதை வந்து நாங்கள் வந்து வேறு மாதிரி நாங்கள் சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு தான் போக வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணை வந்து ஒத்துக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு. உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அம்பத்தூரில் வீடு இருக்குனாங்க. அப்போ உண்மையிலே நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்களான்னு கேட்டால் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் 2.5 வயசு ஒரு பெண் குழந்தையும் இன்னொரு குழந்தையும் அங்கே இருக்குது. அவங்க வீட்டில் 2 குழந்தைங்களும் படுத்து தூங்கிட்டு இருக்கு, பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. இந்த குழந்தைகள் தான் விற்பனைக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே இந்த பெண்ணை கைது பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைகளை கைப்பற்றி அந்த குழந்தைகள் வந்து காப்பகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே வந்து அந்த குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இது விஷயமா அந்த குழந்தைகள் கடத்துறது சம்மந்தமாக அவங்க ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. இந்த சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு இருப்பாங்க, அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இதுக்குன்னு கோர்ட் மாதிரி ஒரு ஃபாரம் இருக்குது, அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. குழந்தைகள் நல்ல வாரியான சம்மந்தத்துக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க வந்து இதை விசாரித்து இந்த குழந்தைகள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு. இது போக காவல்துறை இவங்களோட விசாரணையை இந்த குழந்தைகள் யார் கொடுத்தாங்க, இந்த வித்யாவோட குழந்தைகளா, வித்யாவுக்கு யார் கொடுத்தாங்க அந்த குழந்தை, அப்போ அவங்கள பிடிப்பாங்க. அவங்களோட குழந்தையா இல்லை அவங்களே இது மாதிரி இடைத்தரகரா. இப்போ வித்யா வந்து இடைத்தரகர் மாதிரி தான் தெரிய வருது. அப்போ பெற்றோர்களே இவங்ககிட்ட கொடுத்தாங்களா, இல்லை அவங்க இடைத்தரகரா அப்படின்னா அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க, உண்மையான பெற்றோர்கள் யார், இந்த குழந்தை எங்கே பிறந்தது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த குழந்தை வந்து அதாவது அரசு மருத்துவமனை ராயபுரத்தில் இருக்குது, அரசு குழந்தைகள் மருத்துவமனை, பிள்ளை பேர் மருத்துவமனை, ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல், அங்கே பிறந்த குழந்தைகள்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதில் வந்து யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியல. அங்கே வேலை செய்கிறவங்க தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்களா, விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களா, இல்லை விற்று கொடுக்குறாங்களா, இல்லை இந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் விற்கிறாங்களா, அவங்க தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும். இதில் பேசப்பட்டது வந்து 10 லட்சத்துக்கு முதல்ல பேசுகிறாங்க, அப்புறம் 12 லட்சத்துக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ஆடியோவில் இருக்குது. அதன் பேரில் காவல்துறை நடவடிக்கை எடுத்ததில் 2 குழந்தைகள் மீட்கப்பட்டிருக்கு, அது உண்மை. அந்த பெண் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஃபர்தராக இன்னும் விசாரிப்பாங்க. அந்த குழந்தைகளை வந்து காப்பகத்தில் வச்சு அவங்க நல்ல விதமாக அவங்களை கவனிச்சுக்கிட்டு ஃபர்தராக யார் இதோட உண்மையான பெற்றோர்கள் யார், எங்கேருந்து இந்த குழந்தைகள் வந்தது, எப்படி வந்து கைமாறி வந்தது, திருடப்பட்டு வந்ததா, இல்லை பெற்றோர்களே கொடுத்தாங்களா, என்ன நடந்தது அப்படிங்கிறது விசாரிக்கப்படும். பொதுவாக குழந்தைகள் திருட்டு அப்படிங்கிறது வந்து அரசு மருத்துவமனைகளில் அடிக்கடி நடக்கும். திடீர்னு வந்து சிவிலியர் மாதிரி வந்து குழந்தைய எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே கூட்டு போய் அங்கே காட்ட போகிறோன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது எக்மோரில் இருக்க அந்த குழந்தை வரக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அது மாதிரி நடக்கும் அடிக்கடி. அரசு மருத்துவமனைகள்லையும் அது நடக்கும். ஆனால் இப்போ நடந்திருக்க 2 குழந்தைகளும் யாரோட குழந்தைகள், எங்கேருந்து வந்த குழந்தைகள், திருடப்பட்டதா, கடத்தப்பட்டதா, விற்கப்பட்டதா அப்படிங்கிறத விசாரணையில் தெரிய வரும். ஆனால் இது ஒரு மாபெரும் குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றம். ஒருத்தருக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைய கொடுக்கறதுக்கு யார் தயாராக இருக்காங்களோ அவங்க வந்து கன்சர்ன் லெட்டர் கொடுத்து, வாங்குறவங்களும் அது கன்சர்ன் லெட்டர் கொடுத்து, அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது,
அவங்க மூலமா அது பண்ணி தத்தெடுக்கணும், சட்டப்படி தத்தெடுக்கணும், அதுதான் முறை. இதை மாதிரி இதுக்கு வந்து இல்லீகல் டிராஃபிங் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகளை கடத்துறது அப்படிங்கிறது இது பெரிய குற்றம். ஏன்னா யாரோட குழந்தை, யாருக்கு பிறந்த குழந்தை, அவங்க காரணம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் திருடி கொண்டு வந்து விற்றாங்கன்னா எவ்வளோ பெரிய குற்றம் அது. இந்த மாதிரி குற்றம் வந்து முன்னாடி தொடர்ந்து நடந்தது. அதை வந்து ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்லாம் தலையிட்டு இது சம்பந்தமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சமீப காலமாக அந்த குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ஆரம்ப புள்ளி தான். இதுக்கு அப்புறம் தான் இவங்களை விசாரிக்க தான் ஒன்று ஒன்றா தெரிய வரும். வித்யா கொடுக்குற வாக்குமூலத்தில் யாரோட குழந்தை, யார் இவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க யார் கொடுத்தாங்க, அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க, இல்லை அவங்க எங்கேயாவது திருடிட்டு வந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். விசாரணை இப்போ ஆரம்பிச்சிருக்குது. இந்த விஷயத்தில் காவல்துறை வந்து சீரியஸாக நடவடிக்கை எடுக்கணும். இதை அவ்வளோ லேசாக மேலோட்டமாக விட்டுறக்கூடாது. இதில் வந்து அதாவது முழுமையாக ஈடுபட்டு உண்மையான குற்றவாளிகள் யாரோ அவங்கள சட்டத்தின் மேல் நிறுத்தி அவங்களுக்கு கோர்ட்டு மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதை மாதிரி செய்யக்கூடியவங்க யாருமே வெளியே இருக்கக்கூடாது, அவங்க ஜெயிலில் இருக்கணும். இது மாதிரி எண்ணங்கள் யாருக்கும் தோணக்கூடாது. இதை வந்து நம்ம வந்து அதாவது ஒரு வளர்ந்திருக்கு இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு மாநிலத்தோட தலைநகர்லேயே இது நடக்குன்னா அப்போ மற்ற ஊர்களில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது பார்க்கக்கூடிய நேயர்களே, நம்ம பார்த்துருப்போம் ரயிலில், குறிப்பாக மின்சார ரயிலில் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க. மின்சார ரயில் அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம அதிகமாக தாம்பரத்துலேருந்து பீச் வரைக்கும், அதே மாதிரி சென்ட்ரல்ல இருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும், சென்ட்ரல்ல இருந்து திருவள்ளூர் வரைக்கும், அரக்கோணம் வரைக்கும், இந்த ட்ரெயின்களில் சில இளம் பெண்கள் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க. அது குழந்தைகளை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. தாம்பரத்தில் சிலர் இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு குழந்தைய கொண்டு காலையில் கொடுத்துருவாங்க. அதுக்கு தூக்க மருந்து கலந்து பாலை கொடுத்துருவாங்க. குழந்தை சின்ன 6 மாதம் குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்கும். இவங்க அதை வந்து வடியில் கட்டிக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே போய் ட்ரெயினில் பிச்சை எடுத்துட்டு திருப்பி எல்லா இடமும் சுற்றிட்டு திருப்பி கொண்டு வந்து குழந்தைய சாயந்தரம் கொடுத்துருவாங்க. அதுக்கு 1000 ரூபா கொடுக்கப்படுதுன்னு சொல்லி அந்த பிச்சை எடுத்த பெண்ணையும் பிச்சை எடுக்க கொடுத்த பெண்ணையும் கைது பண்ணியிருக்காங்க. இது அந்த குழந்தைக்கும் தாயையும் பார்த்தாலே தெரியும். குழந்தையோட சாயல், தாயோட சாயல் வேறுபடும், நிறம் வேறுபடும். அதை பார்த்தாலே ரிச்சான குழந்தையா இருக்கும். இவங்க பார்த்தா ரொம்ப வேற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி அந்த மாநில வேறுபாடு அதுவும் தெரியும். குழந்தைய பார்த்தோன்னே இது வந்து இந்திக்கார குழந்தை, இது தெலுங்கார குழந்தை அப்படிங்கிறது பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த தாய்க்கும் இந்த குழந்தைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது தெரியும். ட்ரெயின்ல மட்டும் பிச்சை எடுக்கல, நீங்க சிக்னல்ல பாருங்க. சிக்னல்ல கை குழந்தைய வச்சு ஒவ்வொரு சிக்னல்லையும் பெரிய சிக்னல்ல நிச்சயமா பிச்சை எடுக்கிறாங்க. ஆமா, அவங்களோட தோற்றம் பாத்தீங்கன்னா வயதானவங்க மாதிரி இருப்பாங்க. ஆமா, ஆனா சின்ன பச்சை குழந்தையா வச்சுதான் அவங்க. ஆமா, அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இருக்காது. ஆமா, இதை வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ஏற்கனவே எடுத்திருக்காங்க, இப்பவும் எடுக்கணும். ஏன்னா இதுவும் தொடருது. இதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு. அவங்க வந்து குழந்தைகள் கொண்டு வந்து இந்த மாதிரி கொடுத்து, ஆக வருங்கால இந்தியாவை ஆளக்கூடிய குழந்தைகளை பிச்சைக்காரங்களா மாத்தி அவங்கள காட்டி பிச்சை எடுக்கிறது இது ஒரு பக்கம், இந்த குழந்தைகளை விற்கிறது இன்னொரு பக்கம். ஆக இந்த அளவுக்கு உலகம் போயிட்டு இருக்கு. காவல்துறையும் அரசும் இதுல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நீதிமன்றங்களும் இது மாதிரி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரி, இப்போ அந்த ஆடியோ கால்ல பாத்தீங்கன்னா அவங்க அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா மெட்டீரியல், ப்ராடக்ட், ஸ்டாக்கு மூவ் ஆன் ஆகுது, இந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சு சொல்றாங்க சார். அவங்களோட மனநிலை எந்த மாதிரி? அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குழந்தை 6 மாசம் குழந்தை இருக்குது, அது அங்க வந்து பெற்றோர்கள் விற்க கொடுத்துருக்காங்க, இல்லை எனக்கு தெரிஞ்ச பொண்ணு வாங்கிட்டு இருந்து விற்க இருக்கா அப்படின்னு பேசினா அவங்க மாட்டிப்பாங்க. அதுக்காக வந்து கோடு வேடா பேசுறாங்க. ஓகே, ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், நல்ல ஹெல்த்தியா இருக்க ப்ராடக்ட், அதை வந்து ஹெல்த்தை செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வேணா வந்து பாருங்க, இப்படிலாம் சொல்றது வந்து கோடு வேர்ட்ஸா சொல்றாங்க. அதை ஓப்பனா பேசினா அவங்க மாட்டிக்குவாங்கன்னு. இப்ப மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, எப்படி இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் சிறை. நிச்சயமா அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரும் தண்டிக்கப்படுவாங்கன்னு நான் நம்புறேன். சார், இப்ப இந்த குழந்தை கடத்தல் இந்த விஷயத்துல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் சார்?
அதாவது இந்த மாதிரி வழக்குகள்ல 10 ஆண்டுகள்ல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் ம். விதிக்கப்படலாம். ஆனா அதை ப்ரூவ் பண்ணணும். சட்டத்துல இந்த வழக்குகளை ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஏன்னா இந்த வழக்குகள்லாம் விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த குழந்தைகள்லாம் பெரிய குழந்தைகளா இருக்கும். அந்த பெற்றோர்கள் வேறொரு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சாட்சி சொன்னா இவங்க தான் அந்த மாதிரி வித்தாங்க அப்படின்னு தெரிய வருதுன்னு வைங்க, அது வந்து அவங்களுக்கு ஒரு அசிங்கமா நினைப்பாங்க. அந்த சமூகத்தை அவங்க வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு நினைப்பாங்க. இதோட குழந்தைக்கு தெரிஞ்சுன்னா அதோட பெரிய விஷயம். ம். அது மாதிரி வழக்குகளில் வந்து தொடர்ந்து நடத்தி குயிக்காக நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் சரியா இருக்கும். இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இது மாதிரி ட்ரெயினில் எங்கேயாவது சிக்னல்ல இல்லை வீடு வீடாக பிச்சை எடுக்கிறதுக்கு குழந்தைகள் எடுத்து யாராவது வந்தாங்கன்னா தயவு செய்து நீங்க பாருங்க. அதில் சந்தேகம் இருக்குன்னா உடனடியாக 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ம். இது மாதிரி இந்த இடத்துல ஒரு பெண் இந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்க, அந்த குழந்தையும் அவங்க வந்து சம்மந்தம் இல்லை, எங்கேயோ திருடிட்டு வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி இப்போ எல்லார் ஃபோன்லையுமே கேமரா இருக்கு. ஆமா. ஆடியோ வீடியோ கேமராவும் இருக்கு, ஸ்டில் கேமராவும் இருக்கு. அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தோ இல்லை ஒரு வீடியோ எடுத்தோ அவங்களுக்கு தெரியாம உடனடியாக நீங்கள் 100க்கு தகவல் சொன்னீங்கன்னா 100லேருந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு சொல்லி அவங்களும் வருவாங்க, உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே எந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா போதும், இந்த ஃபோட்டோ உங்ககிட்ட காட்டினீங்கன்னா அதை வச்சு அவங்க அந்த சுற்று வட்டாரத்தில் கண்டுபிடிச்சி ஈஸியாக நடவடிக்கை எடுப்பாங்க. ம். அது மாதிரி இந்த சமுதாயம் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க, குழந்தைகள் திருடப்படக்கூடாது, குழந்தைகள் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நேயர்களே, ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி சந்தேகப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நிச்சயமாக அதை பார்த்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தா நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால இது தடுக்கப்படும். ஸோ இப்போ அந்த ஆடியோ சம்மந்தம் இது அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஏஜென்சி, அவங்க வந்து அந்த ஏஜென்சின்னு சொல்றாங்க. இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் சம்மந்தப்பட்ட மாதிரி தெரியல, இதுல நிறைய பேர் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்காங்க. அதாவது இந்த வித்யாங்கிற ஒரு ஏஜென்ட், ஓகே. அது நல்லா தெரியுது. ஏன்னா அவங்க வீட்டில் 2 குழந்தை இருக்கு, ம். 2 குழந்தை கைப்பற்றிருக்காங்க. இந்த குழந்தைகளை எப்படி வந்தது அவங்க கிட்ட, அதுதான் சார். அதுக்கு யார் கொடுத்தா, ம். அப்ப அந்த குழந்தைகளை கொடுத்தாங்களே அவங்களுக்கு யார் கொடுத்தா, அவங்க தான் பெற்றோரா, இல்ல அவங்க யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க, ம். எங்க இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க, அப்ப அந்த பெற்றோர்கள் யாரு, அவங்க கடைசி போய் பெற்றோர்கள் விசாரிச்சா என்ன நமக்கு தெரியும், நாங்களே தான் கொடுத்தோம். ம். அப்படியே அவங்க கொடுத்தாலும் குற்றம் தான், குற்றம் தானே சார்? ஆமா. அதுவும் குற்றம் தான். ம். அதனால இந்த கடைசியா தொடர்ந்து போய் யாருங்கிறத கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுப்பாங்க.